பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய இந்த பதிவு என்னன்னா, இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில நமக்கு கூடயே வர ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, மருத்துவ செலவு. இதை யாராவது இல்லைன்னு மறுக்க முடியுமா? இல்லைங்க, எனக்கு மருத்துவ செலவே வந்தது இல்லைன்னு சொல்லி யாராவது மறுக்க முடியுமா? கிடையவே கிடையாது. மருத்துவ செலவு அப்படிங்கிறது சில பேர் பாத்தீங்கன்னா பட்ஜெட் போட்டு துண்டா எடுத்து வச்சிருவான். இந்த மாசத்துக்கு 3000 ரூபாய், இந்த மாசத்துக்கு 5000 ரூபாய் இந்த மருந்துக்கு அப்படின்னு எடுத்து வச்சிடுறாங்க. ஏன்னா இன்னைக்கு அந்த மருத்துவ செலவு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டா, இந்த மருத்துவ செலவு அப்படின்னு நம்ம சொல்லும்போது குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும், பெரியவர்கள் வரைக்கும், வயதானவர்கள் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். அத்தனை பேருக்குமே பாத்தீங்கன்னா இந்த மருத்துவ செலவு. அப்ப அந்த மருத்துவ செலவு உங்களுக்கு குறையணுமா? மருத்துவ செலவுகள் குறைந்து ஆரோக்கியத்தோட, நீண்ட ஆரோக்கியத்தோட ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கீங்க, நீண்ட ஆரோக்கியத்தோட இருக்கணுமா? நல்லா அமோகமா இருக்கணுமா? யம தர்மராஜ தீபம்னு இருக்கு. அதாவது யமனுக்குன்னு ஒரு கோவில் இருக்கு, ஸ்ரீவாஞ்சியத்துல கோவில் இருக்கு, நமக்கு தெரிஞ்ச கோவில். நம்ம யமனுக்கு தீபம் ஏத்துறோம், யமனுக்கு சன்னிதானத்துக்கு போயிட்டு தான் அடுத்தது வாஞ்சநாதேஸ்வரர் சன்னதியெல்லாம் போய் இது பண்றோம். எங்க தாத்தா இருந்த கோவில் அந்த கோவில், எங்க பூர்வீகமான ஊர் அது. ஸ்ரீவாஞ்சியம் அப்படிங்கிறது எங்க பூர்வீகமான ஊர் அது. ஸோ அந்த ஒரு இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த யம தீபம்னு நம்ம சொல்றோம் இல்லையா, யமனுக்கு தீபம் ஏத்துறோம் சொல்றோம் இல்லையா, இந்த உடல்நிலை பாதிப்பு அதிகமா இருக்கு, மருத்துவ செலவு என் குடும்பத்துல நான் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கேன், இன்னைக்கும் எனக்கு அதுக்கு உண்டான எனக்கு ஒரு விஷயம் எனக்கு தெரியல, நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, நீங்க செய்ய வேண்டியது இந்த 5 பொருளை துணியில கட்டி விளக்கேற்றினால் உங்களுடைய சுமை உங்களுக்கு குறையும். உங்களுக்கு நான் சில விஷயங்கள், நான் அந்த 5 பொருள் சொல்றேன். இதை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, படலையா, இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியும். ஆனா செஞ்சு பார்த்தீங்கன்னா கை மேல பலன் கிடைக்கும். அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, அவங்களுக்காக இப்ப நீங்க போய் வேண்டுறீங்க. இப்போ ஒரு கணவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, உடம்பு முடியல, பிசியோதெரப்பி ஏதோ ஒரு இது ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டிய சூழ்நிலை, ஐசியூல இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, இல்ல மருத்துவத்துக்கு வர செக்கப்புக்கு போறோம், ஏதோ ஒரு செலவு. எல்லா டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, சீஃப் டாக்டர் தன்வந்திரி தானே, அதுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லாம் நம்ம ஜாதகம் நன்னா இருக்கணும், அடுத்தடுத்த நிறைய விஷயங்கள்லாம் இருக்கணும். இன்னைக்கு அந்த டாக்டர்ஸே தன்வந்திரியை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் போய் அடுத்தடுத்த விஷயங்களை பண்றாங்க. நீங்க டாக்டர்ஸுக்கு படிக்கிறவங்க எல்லாம் கூட அப்படிதான். இன்னைக்கெல்லாம் நிறைய உயிர்களை காப்பாற்றக்கூடியவர்கள், நிறைய விஷயங்களை செய்யக்கூடியவர்கள் இந்த டாக்டர்ஸ் எல்லாம். உண்மையிலேயே அது பெரிய விஷயம். இன்னைக்கு அதெல்லாம் மருத்துவர்கள்லாம் வந்து சில பேர் சொல்லுவாங்க, சாமி எப்படியாவது ஒரு நல்ல விஷயங்கள், அவங்களும் மனசுல நிறைய ஒரு நல்ல விஷயத்தோட செய்யறாங்க அவங்களும். அப்ப அந்த இடத்துல தெய்வ அனுகிரகமும் நமக்கு இருக்கணும், தெய்வ அனுகிரகம் இருக்கணும், தெய்வ கடாட்சம் நமக்கு இருக்கணும். நம்ம செய்யக்கூடிய சில நல்ல விஷயங்களும் நமக்கு கை கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்ச நான் எத்தனையோ, இப்ப நான் இருந்த கோவில்கள்ல, நான் இருந்த இடத்துல ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க, என்கிட்ட சொல்லுவாங்க. இன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்த கூட உங்ககிட்ட சொல்றேன். நடந்த ஒரு விஷயம், எனக்கு தெரிந்த விருதாச்சலத்துல இருந்து ஒருத்தர் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா காலேஜ் முடிச்சு வெளியில போகும்போதே விபத்து ஆயிடுது, பெரிய அளவுல விபத்து. கிட்டத்தட்ட 3 மாசம் அவன் ஐசியூல இருந்து அவங்க வெளியில வரத்துக்குள்ள அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு நிறைய ஆறுதல் சொல்லி, அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, சீக்கிரமா உங்க பையன் நல்லபடியா வந்துருவான், நீங்க கவலைப்படாதீங்க, நல்ல சுவாமி முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, பையன் ஜாதகம் பார்த்து அவனுக்கு உண்டான சில விஷயங்கள்லாம் சொல்லி அந்த பையன் நல்லபடியா வெளியாகி, அதையும் என் கண்ணால பார்த்தேன். எனக்கு அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷங்க. அதெல்லாம் உண்மையிலே சொல்றேன். அதெல்லாம் சில பேருக்கு அது, அந்த அம்மா காலையில சாயங்காலமும் அந்த அம்மா ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு நம்ம விட்டுறோமா சொல்லுங்க? ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஒரு சிறு வயசு, ஒரு நல்ல ஒரு இதுல இருக்கிறவங்க, சம்பாதிக்கக்கூடியவர், உடல்நிலை பாதிக்கப்பட்ட நம்ம விட்டுருவோமா? ஏதாவது ஒண்ணுன்னு நம்ம விட்டுற முடியுமா? அதாவது ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்றேங்க. என்னதான் நம்ம ஆட்டம் ஆடினா லேசா ஒரு கோடு விழுந்துருச்சுன்னு முடிஞ்சு, லேசா ஒரு வீரல் விழுந்துருச்சுன்னு முடிஞ்சு போச்சு. லேசா காமிச்சிட்டாருன்னா பயம் வந்துடும். ஆஹா, நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பயம் வந்துடும். அதனாலதான் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மளால முடிஞ்ச 4 பேருக்கு நல்லதை செஞ்சுட்டு, நம்மளால முடிஞ்ச 4 பேருக்கு நம்மளால என்ன முடியுமோ சில விஷயங்களை செஞ்சுட்டு, யாருக்கும் உபதிரவம் இல்லாம, தொந்தரவு இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுலதான் இந்த தீபம் ஏத்துறதுங்கிறது ஒரு வழிபாடு. தீபம் ஏத்துறது அப்படிங்கிறது யம தீபம்னு சொல்றோம். யம தீபம் ஏத்துறது அப்படிங்கிறது சொல்றோம். யமனுக்குன்னு ஏத்தக்கூடிய தீபம் சரி, யம தர்மராஜ தீபம்னே பேரு, தீபம் ஏத்துறதுன்னு. சாமி நான் சென்னையில இருக்கேன், நான் எங்க இருந்து நான் அங்க போய் ஏத்த முடியுமான்னு கேட்டா, டைம் இருந்தா நீங்க ஸ்ரீவாஞ்சியம் போய் விளக்கேத்துங்க, இல்லைன்னா யமன் கோவில் எங்க இருக்கோ அங்க நீங்க ஏத்தலாம், தப்பு கிடையாது. எங்கேயுமே யமன் கோவில் உங்களுக்கு கிடைக்கல, சிவாலயத்துல போய் தெற்க பார்க்க தீபம் ஏத்தி வைங்க, நல்லது.
சிவாலயத்துக்கு போங்க, பாடல் பெற்ற ஸ்தலத்துக்கு போங்க, அங்க போய் சுவாமிக்கு முன்னாடி ஏத்தி தெற்க பக்கம் அழகா தீபத்தை ஏத்தி வச்சு நான் சொல்ற இந்த 5 பொருளை கட்டி அவங்க உடல்நிலை நல்லாகணும், அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம இருக்கணும், பிரச்சனை இல்லாம இருக்கணும், சீக்கிரமா வீட்டுக்கு வரணும், நோய் நொடி இல்லாம நல்ல ஒரு வாழ்க்கையை கூட அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை வைங்க சுவாமி கிட்ட. அப்ப அந்த பிரார்த்தனை நீங்க வைக்கும்போது அதற்கான விஷயம் என்ன நீங்க இது பண்ணணும், அதுக்கான விஷயங்கள் வந்து இந்த 5 பொருளை போட்டு விளக்கேத்துங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன, நீலத்துணியில விளக்கேத்துறதுக்கு பழகுங்க. நீலத்துணி, அந்த நீலத்துணி கூட எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா பன்னீர்ல நினைச்சு காய வச்சிருங்க. பன்னீர்ல நினைச்சு காய வச்சு அதுக்கப்புறமா அதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் சொல்ற இந்த பொருள் எல்லாம் அதுல போடுங்க. ஃபர்ஸ்ட் பொருள் வந்து என்ன போடணும்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் பொருள் இந்த கண்டங்கத்திரின்னு சொல்லும்போது காய்ந்த கண்டங்கத்திரி. நான் சொல்ற ஒவ்வொன்றும் விசேஷமானது, நோட்டிஃபை பண்ணிக்கோங்க, நோட்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. காஞ்ச கண்டங்கத்திரி எடுத்து கொஞ்சமா, ஜஸ்ட் கொஞ்சமா வச்சுக்கோங்க, காஞ்ச கண்டங்கத்திரி. அதற்கு அடுத்ததாக அதிமதுரம்னு கடையில கேட்டீங்கன்னு கொடுப்பாங்க, கொஞ்சமா அதிமதுரம். வசம்பு கேட்குங்க, ஒரே ஒரு வசம்பு வாங்கினீங்கன்னா 2-3 துண்டா உடைச்சுக்கலாம். வசம்பு. சுக்கு துண்டு கேட்டிருக்கீங்களா? சுக்குக்கு மிஞ்சற தெய்வம் சுப்பிரமணிய சுவாமிக்கு எதிர இந்த சுக்கு துண்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல ஒரு துண்டோ ஏதோ கொஞ்சதா சின்னதா ஒரு துண்டு. கருப்பு எள்ளு கொஞ்சோண்டு. எத்தனை பொருள் வந்தது? கண்டங்கத்திரி, அதிமதுரம், அதுக்கு அடுத்ததாக வசம்பு, சுக்கு, கருப்பு எள்ளு. விசேஷங்க, இது விசேஷம். எத்தனை பேர் உங்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இது மாதிரி விசேஷம் வேற எதுக்குமே கிடையாது. அவ்வளவு விசேஷம் போட்டு கட்டி விளக்கேத்துறது அப்படிங்கிறது யம பயம் நீங்கக்கூடிய ஒரு இது. ரொம்ப முடியாம இருக்காங்க, ரொம்ப முடியல, இந்த பிரார்த்தனை வச்சு விளக்கேத்துங்க. 3 வாரம் 5 வாரம் 7 வாரம் 9 வாரம் கணக்கு வச்சு ஏத்துங்க. சீக்கிரமா நல்லபடியா வீட்டுக்கு வரணும், மனசுல பிரார்த்தனை பண்ணி விளக்கேத்துங்க. யம தர்மராஜ தீபத்துக்கு அவ்வளவு ஒரு சக்தி உண்டு. யமனுடைய பூரண அப்ப யாரா உங்களுக்கு இந்த விஷயம் சொல்லி கொடுத்து, அந்த யமனே சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். யமனே சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். நான் சொல்லியிருக்கிற விஷயம் இந்த அதிமதுரம், வசம்பு, அதே போல இந்த நான் சொல்லியிருந்தேன் பாருங்க, இந்த பொருள் எல்லாமே அவ்வளவு முக்கியமான பொருட்கள். அது இந்த காய்ந்த கண்டங்கத்திரி, பச்சையெல்லாம் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி வச்சு இந்த நீல துணியில வைங்க. இந்த 5 பொருளையும் நீல துணியில வச்சு அதே நல்ல முடி மாதிரி போட்டு ஒரு அகல் விளக்குல வைங்க. ஒரு அகல் விளக்குல வச்சு நல்லெண்ணெய் ஏத்துங்க. பியோர் நல்லெண்ணெய், பியோர் செக்கெண்ணெய் சொல்றாங்க இல்லையா, செக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்படி செக்கெண்ணெய் கிடையாது, பியோர் தேங்காய் எண்ணெய். ஒண்ணு இது இல்லைன்னா அது, ஏதாவது ஒண்ணுதான், மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஒண்ணு பியோர் செக்கெண்ணெய் இல்லைன்னா பியோர் தேங்காய் எண்ணெய் ஊத்தி விளக்கேத்துறீங்கன்னு சொன்னா அமோகமா இருக்கும். சரிங்க, யார் யாருக்கு செய்யறதுங்க? யார் யாருக்கு செய்யறது? இப்போ எங்க பெரியப்பாக்கு உடம்பு சரியில்லைங்க, சித்திக்கு உடம்பு சரியில்லைங்க, யார் யாருக்கு செய்யறது? உண்மையே சொல்றேன், யார் யாருக்கு செய்யறதுங்கிறத விட ரத்த உறவுல யார் இருந்தாலும் அதை செய்யலாம். அதுதான் அதுல இம்பார்ட்டன்ட். ரத்த உறவுல யார் இருந்தாலும் செய்யலாம். ரத்த உறவுல யார் இருந்தாலும் அதை செய்யலாம். எங்க ரத்த உறவுல மட்டும்தான் செய்வேன், என் நண்பர் இந்த மாதிரி ஆயிட்டாங்க, என் நண்பருக்கு செய்யக்கூடாது, தாராளமா செய், தாராளமா செய். நீ செஞ்சு உன் மனசார அவன் நல்ல, நீ முதல்ல செய்யறன்னு முடிவு எடுத்த பத்தியா, அதுவே அவனை காப்பாத்துறியா? என் நண்பனுக்கு நான் செய்யாம யார் நான் செய்யறேங்கன்னு எத்தனை பேர் அந்த மாதிரிலாம் இறங்கி வந்து செய்யறவங்க எல்லாம் இருக்காங்க தெரியுமா? நீ மனசுல நினைச்சாலும் நீ இதுக்கெல்லாம் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு கிறிஸ்துவ பெண்மணி ஒருத்தர், அவங்க கூட உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இப்போ சொன்ன சாமி இந்த மாதிரி ரொம்ப இதா இருக்கு. நான் சொன்னேன், நீங்க தான் கோயிலுக்குலாம் போக மாட்டீங்களே, நான் உங்களுக்கு எப்படி சொல்ல, இல்லை சுவாமி வேற ஏதாவது சொல்லுங்க சுவாமி, அவங்களுக்கு ஏதாவது ஒரு, நான் சொன்னேன் சரி பரவாயில்லமா, நீ ஏதோ இது பண்ணிக்காத, உங்களுக்கு பக்கத்துல ஏதாவது சர்ச் ஏதாவது மாதா கோவில் ஏதாவது அங்கேயாவது போயிட்டு அவங்களோட வயசு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு கேண்டல்லாம் ஏற்றி வச்சு மனசுல வழிபாடு பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். எதுக்காக சொல்லி, அந்த மாதிரி மனசுல நினைச்சாலே போதும், அவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் ஒரு ரத்தம் தான், எல்லாருக்கும் ஒரு உசுறு தான். என்ன, யாருக்கு 2 உசுறு இல்லை, யாருக்கும் ஒரு உசுறு தான். போனா ஒண்ணுதான் போகும். எனக்கு நான் 2 உசுறு வச்சிருக்கேன், ஒண்ணு போனாலும் ஒண்ணு இருக்குங்கன்னா சொல்ல முடியாது. அதனால தெய்வ வழிபாடு, அதுவும் அதாவது யம தீபம், யமன் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே அதாவது சாட்சாத் அந்த தெய்வம் மாதிரிலாம் அதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப இதான தெய்வங்கள். அதெல்லாம் நியாயத்துக்கு கட்டுப்பட்ட தெய்வங்கள். அந்த நேரத்துல எந்த நேரத்துல இது என்ன செய்யணும் அந்த நேரத்தை அதை கரெக்டா. ஆனா நம்ம தான் என்ன செய்யறோம்னா, திடீர்னு ஒரு உயிர் போயிடுச்சுன்னா, யமனையே கண்ணு இல்லையா, யமனுக்கு கண்ணு இருந்தா இவருக்கே யமனே உனக்கு கண்ணு இல்லையா, இது நம்மளுடைய ஒரு இது மனசுல அவ்வளவு ஒரு கவலைகள். நம்ம அந்த வார்த்தைகளை நம்ம நிறைய சொல்றோம்.
உனக்கு கண்ணு இல்லையா, ஏன் இந்த மாதிரி இது பண்ணிட்ட, கடவுளே உனக்கு கண்ணு இல்லையான்னு கேட்பான் சில பேர். நிறைய உண்டு. ஏன்னா இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நம்ம செய்யும் பொழுது நான் இந்த பொருள்னால ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்க செய்யுங்க, கண்டிப்பா நீங்க மேல நல்லா வருவீங்க. சரிங்களா? சுபம்.